ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முன்ஜாமீன் சம்மந்தமான அந்த நடைமுறைகளை முதல்ல சிஆர்பிசியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஎன்எஸ்எஸ்ஸை பார்த்துருவோம். இந்த சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 438 ஆஃப் சிஆர்பிசி. அதில் மொத்தம் 4 சப்செக்ஷன் இருக்குது. சரிங்களா? அதில் சப்செக்ஷன் 1 எடுத்துட்டோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸு செய்திருப்பதாக ஒரு நபர் அந்த குற்றச்சாட்டின் பேரில் நம்மளை கைது செய்துடுவாங்க என்ற அந்த நம்புவதற்கு காரணம் இருக்கும் அந்த நிலையில் மட்டும் என்னை கைது செஞ்சுருவாங்க, நான் ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் செஞ்சுருக்கேன், அதன் பேரில் நான் கைது செஞ்சுருவாங்க, அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த நபர் நினைக்கும் போது என்ன பண்ணலான்னா, ஒன்று ஹைகோர்ட்லேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்ன பண்ணலான்னா, அந்த கைது செய்யப்படும் அந்த நிகழ்வில், அதாவது எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணுற அந்த 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 சுச்சுவேஷன்லேயே ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவிற்காக என்ன பண்ணலான்னா, அந்த 2 நீதிமன்றத்திலும் இந்த செக்ஷன் படி மனு தாக்கல் பண்ணலாம். சரிங்களா? அவ்வாறு தாக்கல் பண்ணும்போது அந்த நீதிமன்றம் என்னென்ன கண்டிஷன்லாம் போடுவாங்கிறத 1 by 1 கீழே சொல்லியிருக்காங்க. அது சப்செக்ஷன் 1 கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1ன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா குற்றத்தோட தன்மை, குற்றச்சாட்டின் தன்மையெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் அந்த நபர் ஏற்கனவே முன்னாடி வழக்கு இருந்துச்சுன்னா அந்த வழக்கு சம்மந்தமாக வேறு எதுவும் வழக்கில் அவர் கன்விக்ஷன் ஆகியிருக்காரா, குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றுக்காரா, அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நீதியிலேருந்து தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்குமாக அந்த விஷயத்தையும் அவர் பார்க்கணும். அவரோட ஆன்டிசிடென்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும். 4th பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டின் பேரில் அந்த நபர் உண்மையிலேயே அவனுக்கு ஏதோ அவமானத்தை ஏற்படுறதுக்காக அந்த வழக்கு போட்டிருக்காங்களா என்பதையும் அந்த முன்ஜாமீன் கொடுக்கும்போது அந்த நீதிமன்றம் அதையும் பரிசீலனை பண்ணுவாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, முன்ஜாமீன் மனுவை. இல்லைன்னா என்ன பண்ணலாம், இடைக்காலமாக ஒரு உத்தரவை அந்த நபருக்கு கொடுக்கலாம். இடைக்காலமாக இன்டரிம் முன்ஜாமீன் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சப்செக்ஷன் 1ல் உள்ள கிளாஸ் 1, 2, 3, 4ல் வரிசையாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இது சம்மந்தமாக பின்னாடி ஒரு ப்ரொவிசோ வருது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே சொன்னது போல் அந்த உத்தரவு போடுறாங்களே, இன்டரிம் உத்தரவு, அந்த மாதிரி பாஸ் பண்ணலை, அந்த மாதிரி இன்டரிம் உத்தரவு போடலை, இல்லைன்னா அந்த ஜாமீன் மனு ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு அந்த நபரை வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? இப்போ அதே ப்ரொவிஷன் கீழே சப்செக்ஷன் 1 கேபிட்டல் N ஒரு செக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேளை அந்த இன்டரிம் பெயில் ஆர்டர் பாஸ் பண்ணாங்கன்னா, கொடுத்த அந்த அந்த ஆர்டரை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிபிக்கும் எஸ்பிக்கும் என்ன பண்ணுவாங்க, 7 நாட்கள் குறைவில்லாமல், நாட் லெஸ் தென் 7 days குறைவில்லாமல் ஒரு அறிவிப்பை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதோட அந்த இன்டரிம் உத்தரவு இருக்கு இல்லையா, அந்த நகலையும் சேர்த்து அனுப்புவாங்க. இது என்ன பர்பஸாக அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயிலோட ஃபைனல் ஹியரிங் இருக்கு இல்லையா, ஃபைனலாக உத்தரவு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹியரிங்கில் அந்த பிபிக்கு நியாயமான ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாதத்தையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உத்தரவு போடுறதுக்காக அந்த நோட்டீஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும். 7 நாட்கள் குறைவு இல்லாத ஒரு நோட்டீஸை அனுப்பணும். சரிங்களா? இப்போது அதுக்கப்புறம் உள்ள சப்செக்ஷன் 1 கேபிட்டல் B, அதில் சொல்லப்பட்ட விஷயம், அவ்வாறு அந்த ஃபைனல் ஹியரிங் போது அந்த பிபி ஒரு மனு தாக்கல் செய்யலாம். அது அந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த யார் ஏபி கேட்குறாங்களோ அந்த நபர் கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஏதாவது மனு தாக்கல் பண்ணால், அந்த அவருடைய ப்ரெசன்ஸ் நீதி நலன் கருதி அவசியம் என்று நீதிமன்றம் கருதினால் அவ்வாறு உத்தரவு போடும்போது அந்த நபர் கட்டாயமாக ஆஜராகணும் கோர்ட்டில். அது சொல்கிற செக்ஷன் தான் சப்செக்ஷன் 1 கேபிட்டல் B. சரிங்களா? இப்போது இது முடிச்சப்போ பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 2க்கு வந்துடுறாங்க. 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சப்செக்ஷன் 1ல் உள்ள அந்த உத்தரவு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி உத்தரவு போடும்போது அதுக்கு ஏற்றாது போல் சில கண்டிஷன்ஸ்லையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் 1 by 1 சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 1, 2, 3, 4, 4 சொல்கிறாங்க. அது பொதுவாக எப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கும் போதெல்லாம் போய் ஆஜராகணும். 2வது கண்டிஷன் பார்த்திங்கன்னா, அந்த நபர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்ன பண்ணலான்னா, அந்த சாட்சியை தூண்டுதலோ பயமுறுத்தலோ உறுதிமொழியோ செய்யக்கூடாது. அதே போல் அந்த சாட்சியங்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது, இந்த நிபந்தனை. அடுத்து 3rd பார்த்திங்கன்னா, நீதிமன்றத்தோட முன் அனுமதி இல்லாமல் என்ன பண்ணலான்னா, அந்த இந்தியாவை விட்டு அவர் செல்லக்கூடாது அந்த நபர். இது 3வது உள்ளது. இப்போ 4வது பார்த்திங்கன்னா, அந்த 437 இருக்கு இல்லையா சிஆர்பிசியில், அதில் சப்செக்ஷன் 3ல் சொல்லப்பட்ட அந்த கண்டிஷன்ஸ் இதில் போடலாம். இதுதான் இந்த சப்செக்ஷன் 2ல் உள்ள விஷயங்கள். அடுத்து சப்செக்ஷன் 3 பார்த்திங்கன்னா, அவ்வாறு ஜாமீன் வாங்கியாச்சு இல்லையா, வாங்கின அப்புறம் அந்த நபர் என்ன பண்ணலான்னா, அந்த குற்றச்சாட்டு ஜாமீன் வாங்கினப்புறம் சப்போஸ் அந்த நபர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வைங்களேன், அரெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணுற சூழ்நிலையிலோ அல்லது வாரண்ட் இல்லாமல் கைது செஞ்சு அந்த
கஸ்டடியில் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, அது எந்த நேரத்துலையும் இந்த மாதிரி முன்ஜாமீன் மனுவை கொடுக்கும்போது அவங்க அந்த நேரத்தில் விடுவிக்கணும், ஜாமீனில் விடுவிக்க வேணும், அந்த ஆஃபீஸரை விடுவிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் முன்ஜாமீன் வாங்கிட்டு போய் கோர்ட்டில் சரண்டர் ஆகணும் அவசியம் இல்லை. முன்ஜாமீன் வாங்கிட்டு கோர்ட்டில் சரண்டர் ஆகிறதுக்கு மட்டும் அவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நிமிஷமே அவங்க அந்த பெயில் ஆர்டரை பார்த்துட்டு ஜாமீனில் விடுவிக்க வேண்டும். அதுதான் இந்த சப்செக்ஷனில் 3ல் உள்ள விஷயம். சரிங்களா? அதே போல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் அந்த கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கணும், நீங்கள் காக்னிசன்ஸ் எடுத்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், அப்போ சப்போஸ் அவர் வந்து பெயில் வாங்குற சமயம் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, வரலன்னு சொல்லிட்டு ஒன்றே நான் பெயிலபிள் ஆர்டர்லாம் போடக்கூடாது, பெயிலபிள் வாரண்ட் தான் போடணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுதான் சப்செக்ஷன் 3. அதே சப்செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமானது பெண்களுக்கு எதிரான குற்றம் இருக்கு இல்லையா, அந்த ரேப் கேசஸ் 376 சப்செக்ஷன் 3, 376 கேபிட்டல் ஏபி, 376 அந்த டிஏ, 376 டிபி, இந்த வழக்குகளுக்கு வந்து இந்த முன்ஜாமீன் அந்த மனு வந்து அப்ளை பண்ணி பெயில் வாங்க முடியாது, இங்கே அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதுதான் மொத்தம் இதில் உள்ள சிஆர்பியில் சொல்லப்பட்ட விஷயம். இதே நீங்கள் பிஎன்எஸ்எஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த சப்செக்ஷன் 1 சொல்லிவிட்டு அந்த கிளாஸையோ ப்ரொவிஷனையோ அந்த ஏபின்னு சொல்லியிருக்காங்களே அந்த ப்ரொவிஷன் எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு நேராக சப்செக்ஷன் 2க்கு வந்துடுறாங்க. சப்செக்ஷன் 1 கீழே உள்ள எந்த ப்ரொவிஷனுமே இங்கே வந்து முக்கியமாக இன்டரிம் பெயில் சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை பிஎன்எஸ்எஸில். சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3, சப்செக்ஷன் 4 மட்டும் சொல்லிவிட்டு சப்செக்ஷன் 1 கீழே உள்ள அந்த ப்ரொவிஸோ கேபிட்டல் ஏ 1 கேபிட்டல் ஏ 1 கேபிட்டல் பி அந்த விஷயங்கள் அந்த கிளாஸஸ் எதுவுமே இங்கே சொல்லப்படாமல் அப்படியே தூக்கிட்டாங்க. இதுதான் பிஎன்எஸ்எஸில் உள்ள விஷயம். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் அடுத்த உள்ள 439 சம்மந்தமாக உள்ள விஷயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.